டெல்லி அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினால் அதிமுக பிஜேபி கூட்டணி மிக எளிதாக வெற்றி பெறும். உன்னிப்பாக கவனித்த அமிஷான் கம்பெனி திமுகவை தோற்கடிப்பதற்கான திட்டம்தான் முதல் விக்கெட்டு செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி மந்திரியாலினா செயல் நடக்க இருக்காது. பிஜேபியினுடைய டார்கெட்டு செந்தில் பாலாஜி. இந்த இரண்டு வழக்குகளுமே உயிர் பெற்று திமுகவை காவு வாங்குறது. திமுக பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா திமுகவுக்கும் கட்டிங் போகுது. நேரு கட்டுப்படாத அந்த ஜலால் பாய் துர்காபடி கொடுத்துருக்கிறார். வருஷம் 1700 கோடி ரூபாய் கொள்ள, அதுல பல ஆயிரம் கோடி. இதெல்லாம் வேலுமணி, ஜலால் பாய் பிளஸ் இப்ப துர்காமாவை சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் டெல்லி பார்த்துட்டே இருக்கான். செந்தில் பாலாஜி நேருவை நீங்க தூக்கி வெளியில போட்டா முன்னாள் மந்திரி ஆயிட்டாருன்னா இபி தங்க தென்னரசுக்கு போயிடும், டாஸ்மார்க்கு முத்துச்சாமிக்கு போயிடும். செந்தில் பாலாஜி சாதாரண சட்டமன்ற உறுப்பினர். இந்த சட்டமன்ற உறுப்பினரை விஷன் 200 செயல்படுத்த முடியாது. எப்படி பணம் பாதாளம் வரை பாய்கிறது இது தெரியாதா? துர்காமாவுக்கு ஸ்டாலினுக்கு தெரியாதான்னு தெரியும். நீ உன்னை காப்பாற்றிக்கொள், நான் என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன். அப்போ இவர்கள் எப்படி பிஜேபி எதிர்ப்பாளர்களா, சனாதன எதிர்ப்பாளர்களா? வேஷம்தான். இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டாலுமே ஒரு பலவீனம் ஆயிரும் நினைக்கிறீங்களா சார்? மற்ற இடத்துலலாம் வலிமையா இருக்காங்கல்ல? இல்ல, மற்ற இடத்துல வலிமைப்படுத்துவதே இவர்கள் 2 பேரும் தான். மொத்த தமிழ்நாடு, அதான் தமிழ் 2 பிரிச்சுக்கிறாங்க. நார்த் ஒன்று, சவுத். நார்த் ஒன்று, சவுத் ஒன்று. விஷன் 200ங்கிறது விஷன் 100 நேரு, விஷன் 100 செந்தில் பாலாஜி. இப்போ மீதி மந்திரிகள், எம்எல்ஏக்கள் அவங்களுக்கெல்லாம் இவர்களை கட்டுப்பட்டோம். முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கட்டளையிடக்கூடியவர்கள் 2 பேரும், செந்தில் பாலாஜி, நேரு. பிஜேபி அபூர்வரானால் காப்பாற்றப்படுவார். அதே நிலைமை தான் இப்போ. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி இழப்பதற்கு காரணம் அபூர்வரா மாற மறுக்கிறார். திமுகவோடு நிற்கிறார். அங்கே மாத்தியம் திமுக மொத்த சொத்துக்களாக இருக்குது. திமுக பிடிக்கிட்டு விட்டுருவான். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஜாமீனா இல்லை அமைச்சர் பதவியா, 2த்துல என்ன வேணும் முடிவு பண்ணி திங்கட்கிழமைக்குள்ள சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு என்ன ஆக போகுது? அவருடைய முடிவு என்ன இருக்க போகுது சார்? அவர் ராஜினாமா செய்ய போகிறார். ஏன்னா அவருக்கு இப்போ முக்கியமான வேலை விஷன் 200. அதில் 100 இவருக்கு பொறுப்பு, இன்னொரு 100 நேருவுக்கு பொறுப்பு. 2 பேருமே உச்ச நீதிமன்றத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் நீண்டகால எதிர்பார்ப்பு பிஜேபிக்கு. 2 பேரும் தான் திமுகவினுடைய முதுகெலும்புகள். நேரு உடைய டிபார்ட்மெண்ட்டு உள்ளாட்சித்துறை. அதில் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்க முடியும். இதில் போன உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியோடு சேர்ந்து நேருவும் பங்குதாரர். 2 பேரும் பங்குதாரர். பல ஆயிரம் கோடி துபாயில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு வேலுமணிக்கு. வேலுமணியுடைய கடைசி தம்பி செந்தில் உபேஷ் ஸ்மித், அதுதான் இப்போ குப்பையாளர் கம்பெனி. ஒரு நாளைக்கு 5000 டன், வருஷம் 1000 கோடி ரூபாய், 10 வருஷம் 10,000 கோடி ரூபாய். இது வேலுமணியுடைய பினாமி கம்பெனி. வேலுமணியும் அந்த உபேஷ் ஸ்மித் கம்பெனியினுடைய உரிமையாளர் 2 பேரும் துபாயில் மிகப்பெரிய ஹவாலா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவர்களுக்கு நேரு உடந்தையாக இருக்கார். இது எல்லாம் பார்த்த டெல்லி அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினால் அதிமுக பிஜேபி கூட்டணி மிக எளிதாக வெற்றி பெறும். அதே போல் கொங்கு பெல்ட் உட்பட தமிழ்நாட்டில் நார்த்து பெல்ட்டு, நேருவுக்கு சவுத்து பெல்ட். நேரு உள்ளாட்சித்துறையில் பல ஆயிரம் கோடி கொள்ளை. அப்போலா மருத்துவமனை விலைக்கு வாங்க போகிறார் நேரு. காவேரி மருத்துவமனை எங்கே பார்த்தாலும் அப்போலோவோட பிரம்மாண்டமாக இருக்கு. அமெரிக்காவில்
ரியல் எஸ்டேட் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ், பலாயிரக்கணக்கான பண்ணைகள் எங்கள் அமெரிக்காவில் முடக்கப்பட்டது. எல்லாம் தமிழன் கட்டுற வரி பணம் தான். உள்ளாட்சித்துறையில் கட்டப்படுகிற பணம் தான். அதிமுக ஆட்சி காலத்தில் 1,50,000 கோடி, 1,50,000 லட்சம் கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு வருது. அதை வேலுமணி அப்படியே துபாய் கொண்டு போயிட்டார். துபாயில் இருக்கக்கூடிய அந்த அவருடைய அந்த பார்ட்னர் உபீஸ் ஸ்மித், அந்த பார்ட்னர் தான் அங்கே பாதுகாக்கிறார். அதே போல் இந்தியாவில் இப்போ பல ஆயிரம் கோடி தேர்தல் நிதியாக 200 தொகுதிக்கு, ஒரு தொகுதிக்கு 25 கோடி ரூபாய், 2,500 கோடி செந்தில் பாலாஜி, 2,500 கோடி நேரு, 5,000 கோடி ரூபாய் பட்ஜெட் ரெடி. இதுதான் விஷன் 200. இப்போ விஷன் 200னா 200 தொகுதிகள் ஜெயிக்கிறது. அதான். அப்போ இந்த திட்டத்துக்கு ஆட்சி அதிகாரம், மாவட்ட செயலாளர், மந்திரி எல்லாம் பயன்படுத்தப்படுவார்கள், களமிறக்கப்படுவார்கள். இதை உன்னிப்பாக கவனித்த அமித்ஷான் கம்பெனி எப்படி ஏடிஎம்கேவை ஜெயிக்க வச்சு, பிஜேபியும் ஜெயிக்க வச்சு, திமுகவை தோற்கடிப்பதற்கான திட்டம்தான். முதல் விக்கெட்டு செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி மந்திரியாலினா செயல் நடக்க இருக்காது. சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்த முடியாது, கலெக்டரை பேச முடியாது, எஸ்பி பேச முடியாது. இப்போ இதே வழக்கு அசாம் முதலமைச்சருக்கு இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே மேலே இருக்கு, பல முதலமைச்சர் மேலே பல வழக்கு இருக்கு. ஆனால் பிஜேபியினுடைய டார்கெட்டு செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி மீது டாஸ்மார்க் வழக்கு இருக்கு, நிலுவையில் இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்துனர் ஓட்டுநருக்கு வழக்கும் நிலுவையில் இருக்கு. இந்த 2 வழக்குகளுமே உயிர் பெற்று செந்தில் பாலாஜி காவு வாங்குகிறது. காவு வாங்குவதை விட திமுகவை காவு வாங்குகிறது, அதான் முக்கியம். இப்போ செந்தில் பாலாஜியும் நேருவையும் ஜலால் எந்த ஜலால்? துபாய் ஜலால். அவர் தான் இப்போ அந்த உபீஸ் கம்பெனியினுடைய நிறுவனர். அவர் நேருக்கே கட்டுப்படாமல் நான் நேரடியாக ஏஎஸ்பி வேலுமணியும் ஜலால் பாய் 2 பேரும் தான் இந்த குப்பை அள்ளுகிற கம்பெனி, வருஷம் 1000 கோடி ரூபா குப்பையை கொண்டு போய் எங்கள் கொடுங்கியூரில் கொளுத்தி விட்டுருக்கான். இந்த பக்கம் பெருங்குடியிலையும் கொடுங்கியூரிலும் கொளுத்தி விட்டுருக்கான். இதை திமுக பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா திமுகவுக்கும் கட்டிங் போகுது. நேரு கட்டுப்படாத அந்த ஜலால் பாய் யாருக்கு பணம் கொடுக்குறாரு? துர்காபடி கொடுத்துருக்கிறாரு. வருஷம் 700 கோடி ரூபாய், 10 வருஷத்துக்கு 7,000 கோடி கொள்ள. அதிமுக ஆட்சி காலத்தில் யார்? வேலுமணி ஜலால் பாயும். திமுக ஆட்சி காலத்தில் ஜலால் பாயும் வேலுமணியும் தான் அந்த குப்பை டெண்டர் 1000 கோடி ரூபாய் அடிக்கிறது. அப்போ ஒரு 35 லட்சம் ரூபா ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு விளம்பர ஸ்டாண்டு ஒரு 3 லட்சம் ரூபா கூட பெறாது. இப்படி 3,000-4,000 பஸ் ஸ்டாண்டை விட்டு இருக்கிற நிழல் குடைகள், அதில் பல ஆயிரம் கோடி. இதெல்லாம் வேலுமணி, ஜலால் பாய் ப்ளஸ்ஸு இப்போ துர்காமாவையும் சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் டெல்லி பார்த்துட்டே இருக்கான். அப்போ இவர்கள் முழுக்க செந்தில் பாலாஜி, நேருவை நீங்கள் தூக்கி வெளியில் போட்டால் 50% திமுக பலவீனம் அடைந்து விடும். இதுதான் டெல்லி கணக்கு. இதற்காகத்தான் இந்த வழக்கு. திங்கக்கிழமை முன்னாள் மந்திரி ஆயிடுவார் நேரு, செந்தில் பாலாஜி. முன்னாள் மந்திரி ஆகிட்டார்னா இபி தங்க தென்னரசுக்கு போயிடும், டாஸ்மார்க்கு முத்துச்சாமிக்கு போயிடும். அதன் பிறகு செந்தில் பாலாஜி சாதாரண சட்டமன்ற உறுப்பினர். இந்த சட்டமன்ற உறுப்பினரை விஷன் 200 செயல்படுத்த முடியாது. அதே போல தான் அடுத்த கட்சி யாருக்கு? நேருவுக்கு. நேருவும் தன்னுடைய பார்ட்னரான வேலுமணி மூலம், ஜக்கி திமுக சனாதன எதிர்ப்பு. ஆனால் வேலுமணியும் ஜக்கியும் பிஜேபி சனாதனம். எப்படி பணம் பாதாளம் வரை பாய்கிறது? இது தெரியாதா? துர்காமாவுக்கும் ஸ்டாலினுக்கும் தெரியாதான்னு தெரியும். நீ உன்னை காப்பாற்றிக்கொள், நான் என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன். நீ எப்படியா போய் பிஜேபியில் விழுந்து காப்பாற்றிக்க. அப்போ இவர்கள் எப்படி பிஜேபி எதிர்ப்பாளர்களா, சனாதன எதிர்ப்பாளர்களா? வேஷம்தான். ஆனால் இவர்கள் பிஜேபியிலிருந்து தப்புவதற்கு
பிஜேபிக்கு நிதி கொடுத்தவர்கள்லாம் இருக்காங்க, எங்கள் குஜராத் தேர்தலுக்கு நிதி கொடுத்தவர்களாம் இருக்காங்க. அப்போது இது போன்ற செயல்களால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது பெரும் போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டாலுமே ஒரு பலவீனம் ஆயிரும்னு நினைக்கிறீங்களா சார்? மற்ற இடத்துலலாம் வலிமையா இருக்காங்கல்ல. இல்லை, மற்ற இடத்துல வலிமைப்படுத்துவதே இவர்கள் 2 பேரும் தான். தொகுதிக்கு மொத்த தமிழ்நாடு அதான் தமிழ் 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. நார்த் ஒன்று சவுத், நார்த் ஒன்று சவுத் ஒன்று. விஷன் 200ங்கிறது விஷன் 100 நேரு, விஷன் 100 செந்தில் பாலாஜி. இப்போ மீதி மந்திரிகள் எம்எல்ஏக்கள் அவங்களுக்கெல்லாம் இவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். அவ்வளோ பவர் இல்லை, அவ்வளோ பவர் இல்லை. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கட்டளையிடக்கூடியவர்கள் 2 பேரும், செந்தில் பாலாஜி நேரு. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கட்டளையிட எப்படியா ஜெயிக்க வச்சிடணும், மீண்டும் ஆட்சி கொண்டு வந்துடணும். எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எந்த சட்டவிரோத நடவடிக்கையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவருக்கு 200 பேர் இருக்கான், 2000 பேர் இருக்கான், அவருக்கு 2000 பேர் இருக்கான். செந்தில் பாலாஜிக்கு கரூர் கம்பெனி 2000 பேர் இருக்கான். நேருவுக்கு உற்றார் உறவினர் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், அங்கே 2000 பேர் இருக்கான். எல்லாம் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைகள் தான். 2150 போஸ்டிங் எடுக்கிறாங்க நகராட்சியில். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வழியே போகலை. எங்கே எடுக்கிறாங்க? அண்ணா யூனிவர்சிட்டின்னு டம்மி பயிற்சி கொடுத்து எடுக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 10 லட்சம் 5 லட்சம். 2150 பேர், எத்தனை 1000 கோடின்னு கணக்கு போடுங்க. முதலமைச்சர் அலுவலகம் பார்த்து கொண்டே இருக்கு. செந்தில் பாலாஜி 2000 டாஸ்மார்க் கடையை தன்னுடைய கரூர் மாஃபியாக்களுக்கு கொடுக்குறாரு. முதலமைச்சர் அலுவலகம் பார்த்து கொண்டே இருக்கு. தலையிடவே முடியல. ஏன்? தலையிட்டால் அந்த அதிகாரிகள் தூர தூக்கி வீசப்படுவார்கள். எதையா பண்ணிக்க, அதிகார துஷ்பண்ணிக்க. கரூர் அன்புராஜன் ஒருத்தர், ஜெயலலிதா காலத்தில் அவர் தான் செந்தில் பாலாஜிக்கு மாதிரி ஒரு மூளை. ஆம்புலன்ஸ் வேனில் பணம் கடத்தினார். எதுக்கு? தேர்தலுக்கு. வந்திதா பாண்டேன்னு ஒரு அம்மா தான் அதை பிடிச்சி கொடுத்தாங்க. 10 வருஷம் அந்த அம்மா காத்திருப்போர் பட்டியல். ஆனால் அன்புராஜ் மேலே இன்னைக்கு எந்த விசாரணையும் அவர் சிறைக்கே போல. ஆம்புலன்ஸில் பணம் கடத்துகிற அதே குற்றவாளி அன்புராஜ் ஜெயிலுக்கே போல. பிடிச்சி கொடுத்த அதிகாரி 10 வருஷமாக வேலைக்கே போக முடியல. அப்போது இதெல்லாம் நாடா, இதெல்லாம் அரசாங்கமா? இது தெரியாதா டெல்லிக்கு? டெல்லி பக்கத்திலே போகல. ஏன்? டெல்லிக்கு அது தேவையில்லை. எப்படியா ஆட்சிக்கு வரவன் நமக்கு ஜாலரா போடணும், நமக்கு கட்டி கொடுக்கணும். இப்படித்தான். இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கருணாநிதி ஆளுமை செலுத்தினார். பிஜேபி ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் ஆளுமை செலுத்துகிறார். பிஜேபியும் திமுகவும் கள்ளக்கூட்டில் இருக்கிறார்கள். இல்லைன்னா மாப்பிள்ளையில் வெளியில் இருக்க முடியாது, உள்ளதாக இருக்கணும். நேரு உள்ளதாக இருக்கணும், ஏவா வேலு உள்ளதாக இருக்கணும். பலாயிரம் கோடி துரைமுருகன் உள்ளதாக இருக்கணும். இதெல்லாம் டெல்லிக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? ஐடி இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இவர்கள் திருடுவதற்கு அவர்களுக்கு பங்கு போய் சேர்ந்துருது. அதனால் துரைமுருகன் பக்கம் போகிறதில்ல, ஏவாவோட பக்கம் போகிறதில்ல, மூர்த்தி பக்கம் போகிறதில்ல. மூர்த்திகிட்ட சங்கர் நாராயண் ஒரு டிசி வந்திருக்கார், கமர்ஷியல் டேக்ஸ் டிசி. திருடுவது எப்படின்னு அவர் புத்தகம் எழுதலாம், 100 பக்கம் புத்தகம். பலாயிரம் கோடி மூர்த்திக்கு அவர் தான் தேடி கொடுக்குறாரு. செக்ரட்டரியில் டீ வாங்கி கொடுத்துட்டு இருந்தார் ஒருத்தர், முருகேசன் ஒருத்தர், சபாரி முருகேசன். எல்லா அலுவலகம் ஓயாவாக இருப்பார். அவருக்கு 500 கோடி இருக்கு. அதெல்லாம் உளவுத்துறைக்கு தெரியாதா? மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ். மோடி அமித்ஷாவும் எதை சொல்லுகிறார் அங்கே மட்டும் போயிட்டு மீதி வாழை சொல்லிட்டு படுத்துக்கிறது. இதுதான் இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட். பலாயிரம் கோடி வெளிநாட்டுக்கு போகுது. மோசடி போன வெளிநாட்டுக்கு பலாயிரம் கோடி போகுது, உள்நாட்டில் பல பக்கம் போகுது. அதெல்லாம் பின்தொடர்வதே இல்லை. இப்போ இந்த பிஜேபி அதிமுக அந்த கூட்டணி வச்சுக்கிட்டனால இப்போ வேலுமணி அவர் பண்ண ஸ்கேம் இதெல்லாம் வந்து வெளிவராமல் போகுதா? 100% அதுதான் காரணம். வேலுமணி அதிமுகவை தாண்டி பிஜேபியினுடைய அனுதாபி. ஏன்னா இந்த பணம் பூரா நீங்கள் அந்த ஜலால் மூலம் ஒரு ஸ்மார்ட் சிட்டி 1.5 லட்சம் கோடி வெளிநாட்டு நிதி வெளிநாட்டு வங்கி கொடுக்குறான். அதை 490 பேரூராட்சிகள், 150 நகராட்சிகள், 10 மாநகராட்சிகள் இது வழியாக வேலையே செய்யலை. ஏன் வேலை செய்யல? அந்த மேயருக்கு பணம் கொடுக்கணும். மொத்த காசை எடுத்து எங்கே போயிடுச்சு? துபாய் போயிடுச்சு. ஜலால் பாய் துபாயில்
வேலுமணியுடைய கடைசி தம்பி செந்தில் 2 பேரும் ஹவாலா பணம் பல ஆயிரம் கோடி இருக்கு எங்கள் துபாயில். ஏன் இன்கம் டேக்ஸ் போகலங்க? போகாது, அங்கே அந்த பக்கம் திரும்பியே பார்க்காது. ஏன்னா வேலுமணி பிஜேபிக்குள்ள ஒரு உளவாளி. அதிமுகவை பிஜேபி கையகப்படுத்துவதற்கான உளவாளி தான் வேலுமணி, தங்கமணி. அப்புறம் எப்படி அவங்க பக்கம் போகும்? இந்த பக்கம் தங்கமணி 2.5 லட்சம் டன் நிலக்கரியவை காணோம்னார் செந்தில் பாலாஜி வந்தவுடனே, அமைச்சராக வந்தோடனே. ஆளுக்கு 1.25 லட்சம் கோடி நிலக்கரி டன்னை அமௌண்ட்டை பிரிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். திமுக 1.25 லட்சம் கோடி டன்னு, இந்த பக்கம் ஒரு 1.25 லட்சம் கோடி டன்னு. எத்தனை ஆயிரம் கோடி! தங்கமணி பக்கம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஐடி போகல? மக வீட்டுக்கு மருமக வீட்டுக்கு ஏன் போகல? அவரே பிஜேபியினுடைய தூதர். அதிமுகவை எப்படியாவது அழித்து கொண்டு போய் பிஜேபியில் சேர்த்து விடுவதற்கான இருக்கக்கூடிய பழைய பத்திரம் எழுத்தாளர். இவங்கெல்லாம் பிஜேபியினுடைய ஏஜென்ட்டுகள், பிஜேபியினுடைய பி டீம். அதிமுக அழிப்பதற்காகவே பிறந்தவர்கள். எல்லாம் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி சேர்ந்துருச்சு. இதை காப்பாற்று தான் முக்கியமாக தவிர அதிமுக இருந்தா என்ன அழிஞ்சா என்ன? இதுதான் இவர்கள். அப்போது இதே பக்கம் இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அதே கதை தான். செந்தில் பாலாஜி பிஜேபி எப்படியோ அப்ரூவராகணும்னு கடுமையாக முயற்சி பண்ணுற முடியல. உடைய திமுகவோட விசுவாசம் இருப்பாங்கிறாரு. அதுதான் அவருக்கான இடைஞ்சல். அவ்வளோதான். நீங்கள் ராஜான்னு 2G ராஜான்னு ஒருத்தர் இருந்தால் அவர்கிட்ட ஆசீர்வாதம் ஆச்சாரி தான் அவருடைய உதவியாளர். கணக்கு புள்ள எல்லா பணத்துக்கு எல்லா கொள்ளையடித்த பணம் பூரா ஒயிட் பிளாக்கை மாற்றுறது பூரா மஞ்சள் ப்ளூ சிகப்பு எல்லாம் மாற்றுறது அவர் தான். கடைசியாக ஆசீர்வாதம் ஆச்சாரி அந்த 2G வழக்கில் அப்ரூவர மாதிரி பிஜேபி சென்டர். யாருடைய உதவியாளர்? முழு ரகசியத்தை கொண்டு போய் அங்கே வித்துட்டு போயிட்டார். அப்புறம் தான் அவர் திகார் ஜெயிலில் களி திங்க வேண்டியதாக போச்சு ராஜாவுக்கு. ராஜாவோடு சேர்ந்து கனிமொழியோடு சேர்ந்து சரத் ரெட்டி எல்லாம் திகார் களி திம்பதற்கு காரணம் ராஜாவுடைய உதவியாளராக இருந்த ஆசீர்வாத ஆச்சாரி அத்தனை சொல்லிவிட்டார். யார்கிட்ட? பிஜேபிட்ட. பிஜேபி அப்ரூவரானால் காப்பாற்றப்படுவார். அதே நிலைமை தான் இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி இழப்பதற்கு காரணம் அப்ரூவராக மாற மறுக்கிறார். திமுகவோடு நிற்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா திமுக மொத்த சொத்துக்கள் இருக்குது, திமுக பிடிக்கிட்டு விட்டுருவான். அப்போ எல்லாமே மக்கள் சொத்தை கொள்ளையடித்து வைத்து கொண்டு நீங்கள் அவங்ககிட்ட அப்ரூவராக இருந்தால் இவங்ககிட்ட அப்ரூவராக இருந்தால் அவன்கிட்ட மிரட்டினா இவன் காப்பாற்ற முடியல, இவங்கிட்ட தப்பிச்சா அவன்கிட்ட காப்பாற்ற முடியல. யாருடா தப்ப 2 பேர்ட்டையும் அப்ரூவர் ஆயிடுது. இதுதான் செந்தில் பாலாஜியுடைய நிலைமையும் நேரு நிலைமையும். ஓகே சார், இறுதி என்ன ஆக போகுது? இல்லை, ஒன்றும் ஆகாது. செந்தில் பாலாஜி கடைசி வரைக்கும் திமுக தான். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதே போல் அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தாரோ அதே வேலையை திமுகவுக்காக செய்வதாக உறுதியேற்பார், செய்வார். அவருக்கு சகல அதிகாரமும் முதலமைச்சரால் வழங்கப்படும். இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வருவார். பொன்முடி வெளியே இல்லையா? இது மாதிரி 100 மடங்கு கேஸு. இவர் வெறும் சில கோடிகள் தான். பொன்முடி பல ஆயிரம் கோடி வெளியா? அவர்களுக்கு தெரியும் எங்கே அடித்தால் எதை விலைக்கு வாங்குவது, எதை பர்ச்சேஸ் பண்ணுவது, எங்கே லஞ்சத்தை பாய்ச்சுவது, டெல்லியில் எங்கே பணம் கொடுத்தா சரியாக வரும், எல்லாம் இவர்களுக்கு தெரியும். சிறிது காலம் அப்படி இருப்பாங்க, மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவார். நேருவுக்கு தெரிஞ்ச வேலை செந்தில் பாலாஜிக்கு தெரியல, பொன்முடிக்கு தெரிஞ்ச வேலை செந்தில் பாலாஜிக்கு தெரியல. ஆக செந்தில் பாலாஜியும் பொன்முடியை போல நேருவை போல சில தூதர்களை சந்தித்தால் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவதற்கு டெல்லி உதவி செய்யும். மீண்டும் அமைச்சராவதற்கு 100% அமைச்சரை இழக்க வைப்பதும் டெல்லி தான், அமைச்சராக்குவதும் டெல்லி தான். அதனால் நீங்கள் ராஜாவை அந்த வழக்கு நிரூபிக்க முடியாமல் தள்ளுபடி ஆகிப்போச்சு. சாமிகள் தான் காப்பாற்றிருக்காங்க. கோயிலில் பூசாரி சாமின்னு தான் சொல்லுவோம், இங்கே சாமி சுப்பிரமணிய சுவாமிகள். அந்த 2G ராஜா வழக்க உண்டுமுள்ளாக போச்சு. அதே போல் பொன்முடி வழக்கு எப்படி டெல்லியிலேருந்து ஆளுநருக்கு அழுத்தம், அமைச்சர் உடனே பார்த்து லேட் பண்ணாத, உடனே பண்ணி வைக்கணும். அதே போல் செந்தில் பாலாஜியும் சில
தொடர்புகளை சரியாக ஏற்படுத்தி கொண்டால், சரியான பெட்டிகளை அனுப்பினால் அவரும் மீண்டும் அமைச்சராவதற்கு இந்திய ஜனநாயகம் பலவீனமான ஜனநாயகம். தொடர்ந்து பேசும் எனக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.